பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணைத் தொகை எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போகிறாங்க? இதை குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவை நாம் இப்போ பார்க்க போகிறோம். மக்களே, பிஎம் கிசான் மத்திய பிரதேச விவசாயிகள் தலா 2000 ரூபாய் எப்பொழுது பெறுவாங்க? தமிழக விவசாயிகள் மற்றும் மற்ற மாநில விவசாயிகளும் எப்போ பெறுவாங்க? 21வது தவணை பற்றிய ஒரு பெரிய அறிவிப்பு வந்திருக்கு. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா பயன் அடைஞ்சிட்டு வராங்க. ஒவ்வொரு மக்களுமே, ஒவ்வொரு வாரியாக இருக்கிற மக்களுமே பயன் பெற்று தாங்க வராங்க. ஸோ இந்த பிஎம் கிசானில் தற்சமயம் 21வது அந்த இன்ஸ்டால்மெண்ட் வெளியீடு எப்போ அப்படின்றத இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கடைசி தவணை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதமே வெளியிட்டாங்க. ஆனால் இந்த பிஎம் கிசானுடைய 21வது இன்ஸ்டால்மெண்ட் டிலே ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? எல்லாத்துக்குமே கேள்விகள் தெரிஞ்சிக்க முடியல. இந்த பிஎம் கிசான் நிதி உதவி திட்டம் கொடுத்துட்டு வராங்க. விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் 21வது தொகையை கொடுக்க போகிறாங்க தவணையாக. வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு டைம் 2000 அதாவது வருஷத்துக்கு மொத்தம் 6000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க. நவம்பர் மாதத்தில் இதற்கான அப்டேட் வரும்ன்றதையும் குறிப்பாக சொல்லிட்டாங்க. நவம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஎம் கிசானின் தவணை தொகை தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் 2025 5ஆம் தேதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும் நவம்பர் மாதத்தில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் மீண்டும் ஒரு நல்ல செய்தி. இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ரூபாய் 2000 இப்படி 21வது தவணையை நவம்பர் 2025 வெளியிடப்படும் என்று உறுதிப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த தவணை தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். டிபிடி முறையில் மட்டும்தாங்க இதை செலுத்துகிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பல மாதங்களாக காத்திருப்புக்கு பிறகு இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள விவசாய சமூகத்திலேயே நேரடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறதுங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக மத்திய அரசால் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் பெறுகிறார்கள். இதில் தலா 2000 என்று 3 தவணைகளாக பிரிக்கப்படுகிறது. நேரடி பணம் பரிமாற்றம், அதாவது டிபிடி டெபாசிட் முறையில் அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்படுகிறது. இது விவசாயிகளின் அன்றாட செலவுகளை நிர்வகிக்கும் விதைகள், உரங்கள் மற்றும் பிற விவசாய அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும் உதவுகிறது. ஸோ 21வது தவணை புதுப்பிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்திய புதுப்பிப்பின் அடிப்படையில் நவம்பர் 2025 முதல் வாரத்தில் வெளியிடப்படும் தகவல் கொடுத்துருக்காங்க. தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே தொகை உறுதி செய்ய வேளாண் அமைச்சகம் ஏற்கனவே சரிபார்ப்பு செயல்முறையை தொடங்கியிருக்காங்க. ஸோ இகேஒய்சி இது எல்லாமே நீங்கள் முடித்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் கிசானில் அக்கௌண்ட்டில் பண வரவு வைக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இகேஒய்சி டாக்குமெண்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுவும் பிஎம் கிசானுடைய அக்கௌண்ட்டில் ஓகேங்களா, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் நில சரிபார்ப்பை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ விவசாயிகள் தங்கள் பணம் செலுத்தும் நிலை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய ஃபார்ம் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தளத்தை திறந்த பிறகு பயனாளர் நிலை என்பதை கிளிக் செய்து ஆதார் அல்லது மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். பின்னர் தவணை அனுப்பப்பட்டதா இல்லையா என்றதை அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ பிஎம் கிசானில் விரைவில் இந்த 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுகிறது. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. பல விவசாயிகள் தங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு உறுதி செய்யப்பட்டதை விரும்புகிறார்கள். விவசாயிகளின் நலன் கருதி அரசின் கவனம் எந்த ஒரு விவசாயம் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய தொடர்ச்சியான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறதுங்க. ஸோ அடுத்தடுத்த தவணைகள் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு வெளியிட போகிறாங்க?
இதை குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவை நாம் இப்போ பார்க்க போகிறோம். மக்களே, பிஎம் கிசான் மத்திய பிரதேச விவசாயிகள் தலா 2000 ரூபாய் எப்பொழுது பெறுவாங்க, தமிழக விவசாயிகள் மற்றும் மற்ற மாநில விவசாயிகளும் எப்போ பெறுவாங்க, 21வது தவணை பற்றிய ஒரு பெரிய அறிவிப்பு வந்திருக்கு. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா பயன் அடைஞ்சிட்டு வராங்க. ஒவ்வொரு மக்களுமே, ஒவ்வொரு வாரியாக இருக்கிற மக்களுமே பயன் பெற்று தாங்க வராங்க. ஸோ இந்த பிஎம் கிசானில் தற்சமயம் 21வது அந்த இன்ஸ்டால்மெண்ட் வெளியீடு எப்போ அப்படின்றத இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கடைசி தவணை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதமே வெளியிட்டாங்க. ஆனால் இந்த பிஎம் கிசானுடைய 21வது இன்ஸ்டால்மெண்ட் டிலே ஏன் இவ்வளவு டிலே ஆகுது, எல்லாத்துக்குமே கேள்விகள் தெரிஞ்சிக்க முடியல. இந்த பிஎம் கிசான் நிதி உதவி திட்டம் கொடுத்துட்டு வராங்க. விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் 21வது தொகையை கொடுக்க போகிறாங்க தவணையாக. வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு டைம் 2000 அதாவது வருஷத்துக்கு மொத்தம் 6000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க. நவம்பர் மாதத்தில் இதற்கான அப்டேட் வரும்ன்றதையும் குறிப்பாக சொல்லிட்டாங்க. நவம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஎம் கிசானின் தவணை தொகை தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் 2025 5ஆம் தேதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும் நவம்பர் மாதத்தில் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் மீண்டும் ஒரு நல்ல செய்தி. இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக ரூபாய் 2000 இப்படி 21வது தவணையை நவம்பர் 2025 வெளியிடப்படும் என்று உறுதிப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த தவணை தொகை அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். டிபிடி முறையில் மட்டும்தாங்க இதை செலுத்துகிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பல மாதங்களாக காத்திருப்புக்கு பிறகு இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள விவசாய சமூகத்திலேயே நேரடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறதுங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக மத்திய அரசால் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் பெறுகிறார்கள். இதில் தலா 2000 என்று 3 தவணைகளாக பிரிக்கப்படுகிறது. நேரடி பணம் பரிமாற்றம், அதாவது டிபிடி டெபாசிட் முறையில் அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்படுகிறது. இது விவசாயிகளின் அன்றாட செலவுகளை நிர்வகிக்கும் விதைகள், உரங்கள் மற்றும் பிற விவசாய அத்தியாவசிய பொருட்களை வாங்கவும் உதவுகிறது. ஸோ 21வது தவணை புதுப்பிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்திய புதுப்பிப்பின் அடிப்படையில் நவம்பர் 2025 முதல் வாரத்தில் வெளியிடப்படும் தகவல் கொடுத்துருக்காங்க. தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே தொகை உறுதி செய்ய வேளாண் அமைச்சகம் ஏற்கனவே சரிபார்ப்பு செயல்முறையை தொடங்கியிருக்காங்க. ஸோ இகேஒய்சி இது எல்லாமே நீங்கள் முடித்தா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஎம் கிசானில் அக்கௌண்ட்டில் பண வரவு வைக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இகேஒய்சி டாக்குமெண்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதாரும் இணைக்கப்பட்டிருக்கும். அதுவும் பிஎம் கிசானுடைய அக்கௌண்ட்டில் ஓகேங்களா, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் நில சரிபார்ப்பை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ விவசாயிகள் தங்கள் பணம் செலுத்தும் நிலை எவ்வாறு சரிபார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய ஃபார்ம் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தளத்தை திறந்த பிறகு பயனாளர் நிலை என்பதை கிளிக் செய்து ஆதார் அல்லது மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். பின்னர் தவணை அனுப்பப்பட்டதா இல்லையா என்றதை அங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ பிஎம் கிசானில் விரைவில் இந்த 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுகிறது. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. பல விவசாயிகள் தங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு உறுதி செய்யப்பட்டதை விரும்புகிறார்கள். விவசாயிகளின் நலன் கருதி அரசின் கவனம் எந்த ஒரு விவசாயம் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய தொடர்ச்சியான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறதுங்க. ஸோ அடுத்தடுத்த தவணைகள் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.